நீ ஜெயிலேருந்து திரும்பி வரும்போது உன்னை செருப்பு தூக்கி காட்டிட்டு 100 பொம்பளை நிற்கிது. அதுக்கு நீ ஜெயிலேருந்து சார் அது வேறு விஷயம். இல்லை அவருக்கு ஏதாவது பட்டா மாறுதல் கேட்டு கொடுத்துருக்கலாம், இல்லை அந்த உறவு விட்டே போறங்கன்னு கூட கொடுத்துருக்கலாம். அது வேற விஷயம். ஏன்னா ஒரு சோசியல் இல்லை சார் ரகசியமாக சந்திச்சிருக்காங்க. சொன்ன பிறகு இல்லைங்க பரவாயில்லைங்க. முதல்வர் ரகசியமாக சந்திக்கிறதுல தவறே கிடையாது. நீங்கள் ஏதாவது ரகசியமாக சந்திக்கணும்னா கூட சந்திக்கலாம். இந்த சவுக்கு சங்கருக்கெல்லாம் நாங்கள் பயப்படுறாள் இல்லை, எல்லாம் தூக்கி மூலையில் போடுங்க. பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் கூட்டணிங்க சார். நோ ஃபெலிக்ஸ் என்ன அவர் என்ன உகாண்டா நாட்டு அதிபரா? அவர் இதில் ஒரு 1 நம்பர் அக்யூஸ் தானே சார். அந்த ஆளும் மாட்டிக்கிட்டான் போய் ஏபி போட்டாரு. இல்லை நீதிமன்ற கருத்து தானே சொன்னாங்க, தீர்ப்பாக கொடுத்தாங்க. மன்னிக்கணும், கருத்து தான் தீர்ப்பு, ஸ்டாண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். ராதிகா சரத்குமார் அவர்களை எப்படி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு சமீபத்தில் அவங்க ஒரு ட்வீட் போட்டு இது ரொம்ப தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காங்க. இவங்க மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களே? என்ன எங்கள் அப்பா பேசுகிறத விடவா எல்லாரும் பேசுகிற போனால் இந்த நாட்டில் ஓப்பனாக பேசுவோம். ஆனால் யாரும் வெற்றி கொண்டாட மாறிட முடியாது. அசிங்கமான வார்த்தைகள், முக்கியமான தரைகள் இழிவாக பேசுறது தான் அவங்களுடைய வேலையாகவே வச்சிருக்காங்க. இப்படியான நபர்களுக்கு எப்படி திமுக இடம் கொடுக்குது? ஊடக வரம்புன்னு ஒன்று இருக்குது, அது எல்லாருக்கும் உண்டானது. அப்படியெல்லாம் ஒரு சூழல் வந்ததுன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அதுக்கு அன்னாடங்காட்சியாக இருந்தாலும் அழகாக தான் கட்சி நடத்துகிறோம். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக அன்னாடங்காட்சியா அப்படி தான் வச்சுக்கங்களேன் சார். வேற என்ன நாங்கள் கொள்ளடிக்கிறதுக்காக கட்சி நடத்துகிறோம்? ஐயோ திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு சார், அவன் முன்னாடி இழுத்துட்டு ஒருத்தன் ஓட்டான் சார். இல்லை சார் திமுக ஆட்சி அந்த முனையில் அதை தான் சார் நடக்குது, இந்த முனையில் தான் சார் நடக்குதுன்னா இல்லை திமுக ஆட்சிக்கு வரும்போது சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் போயிடுது, கட்ட பஞ்சாயத்து அதிகரிச்சிடுது, எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உடனடி கேஸில் இந்நேரம் உனத்துக்கு உள்ள புட்ட பண்ணிடும். ஏன் சார் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அதை பண்ணவே மாட்டீங்க? எவிடன்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரியான ஆதாரங்களோட. இப்போ தான் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக திமுகவுடைய தலைமை கழக செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சவுக்கு அவர்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் கோர்ட்டுக்கு கூட்டு வரும்பொழுது அல்லது மருத்துவமனைக்கு கூட்டு வரும்பொழுதுலாம் என்னை காவல்துறை கொல்ல பார்க்குறாங்க, சரி கொள்ளையை வைத்து என் கையை உடைச்சலாம் காவல்துறை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காவல்துறையை அவதூறாக பேசுனதுனால காவல்துறை கைது பண்ணுறாங்க. அது ஒரு ஓகே, நம்மளால் அதை ஒத்துக்க முடியுது. ஆனால் நீதிமன்ற கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவரை நம்ம தாக்குவது, அடிப்பது, அவர் கையை உடைப்பது, இது சரியான போக்காக இருக்குமா? அப்போ நீங்களும் அதை நம்பி இது சரியான போக்காக இருக்கா, அவர் சவுக்கு சொல்கிறது தான் உண்மை அப்படிங்கிற செய்தியே சுற்றி வளைச்சி உள்ளே வரக்கூடாது கொஸ்டின்லேயே. நான் என்ன திரும்பி சொல்கிறேன்னா, பெண் காவலர்களை அவதூறாக பேசிட்டாரு அப்படிங்கிறதுனால தான் அவர் கைதே செய்யப்பட்டார். அங்கேயே அவதூறாக பேசினவர் உள்ளேருந்து வெளியில் வரும்போது எப்படி பேசுவார்? என்னை போலீஸ் ரொம்ப அழகாக பாதுகாத்துக்கிட்டாங்க, எனக்கு டிஃபன் கொடுத்தாங்க. நான் அம்மா ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது வெளியில் நின்று பேசுனது பாருங்கள். 2 இட்லி சாப்பிட்டாங்க, 3 தோசை சாப்பிட்டாங்க, பொங்கல் சாப்பிட்டாங்க, வடை சாப்பிட்டாங்கன்னு. அந்த மாதிரி அம்மா ஆரோக்கியமாக இருக்காங்கங்கிற மாதிரி எந்த கதையும் இதில் சொல்ல முடியாது நிதர்சனமாக. அவர் என்ன அழகாக வெளியில் நான் இதை மாதிரி ஆரோக்கியமாக உள்ளே இருந்தேன்னா சொல்ல போகிறாரு? அவர் அதை தாண்டி கவர்மெண்ட்டை அசிங்கப்படுத்தணும், கவர்மெண்ட்டை கேவலப்படுத்தணும், காவல்துறை அதிகாரிகளை கேவலப்படுத்தணும். அவரே ஒரு முன்னாள் காவல்துறையில் பணியாற்றிய ஒரு காவலரோட மகன்கிறத மறந்துட்டார். அவருக்கு தெரியாமல் வேலை கொடுத்துட்டானுங்க, அது வேலை கொடுத்துட்டானுங்க. அது தெரியாமலே நிறையா பேப்பரை திருடி விற்றுட்டாரு, அதில் வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. அது வேறு விஷயம். பட் அவர் ஒரு காவல்துறையில் ஒரு வேலை பார்த்தவரோட புள்ள தானே, அவருக்கு தெரியுமில்ல. அப்புறம் பண்ண தப்புக்கு என்ன பரிகாரமோ அது நடந்துக்கிட்டு இருக்குன்னு போகணும். அவ விட்டு நான் என்னை கையை உடைச்சிட்டான், காலை உடைச்சிட்டான், இடுப்பை உடைச்சிட்டான்னா இல்லை சரி, போகும்பொழுது நல்லா தானே இருந்தார். அவர் நீதிமன்றமோ அல்லது மருத்துவமனைக்கோ கூப்பிட்டு வரும்பொழுது கை உடஞ்சிருக்குல்ல, அப்போ சந்தேகம் எழுதும் இல்லை நமக்கு. இங்கேருந்து கார் அவரை கூட்டிகிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆனது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆனது தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆனதில்லை. அதுக்கப்புறம் ஏன் அதில் அடிப்படல இல்லை அடிப்படக்கூடாதுன்னு ஏதாவது விதி விலக்கு இருக்கா? இல்லை அவர் சொல்கிறது உண்மை, வெளில இருக்க ஒரு ஐஜி சொல்கிறது பொய்ன்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்மளே எடுத்துக்கோம் நியாயமாக.
ஒரு சவுக்கு சங்கர் சின்ன ஆள் இல்லை, பெரிய பாப்புலர் ஃபிகராக அவரை பிம்பப்படுத்திக்கிட்டார். அப்படி நீ பிம்பப்படுத்தின நீ ஏதாவது கவர்னர் பண்ண தப்பை கோடிட்டு காட்டியா உன்னை நாங்கள் நாட்டு மக்கள் உன்னை வரவேற்க போது? நீ ஜெயிலேருந்து திரும்பி வரும்போது உன்னை செருப்பத்துக்கு காட்டிட்டு 100 பொம்பளை நிற்கிது. நீ ஜெயிலேருந்து சார் அது வேறு விஷயம். நீ ஜெயிலேருந்து வெளில வரும்போது கோர்ட்டுக்கு வந்து அங்கே 100 பொம்பளை விளக்கமத்தை தூக்கி நிற்கிது. அவங்களாம் யார் சவுக்கு சங்கர்னே தெரியாமல் வந்து நிற்கிறாங்க. அதெல்லாம் திமுக செட் பண்ண ஆட்கள் தான் அப்படின்னு. அது எப்படி? ஏன் அதில் நீங்கள் கேள்வி அதை மாதிரி கேட்குறேன், பதில் எப்படி சொல்லுமான்னு சொல்லக்கூடாதா? நான் கேட்குறேன், அப்படி தான் 100 பொம்பளையும் அங்கேருந்து வரப்போகிறாங்களா? ஒரு 10 பொம்பளைங்க உணர்வோடு வருவாங்க, 10 பேர் நீ வாடி அப்படின்பாங்க, கிராமத்துலேருந்து எல்லாம் வரும், இங்கே வந்து நான் அதில் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி திரும்பி 1 2 போவோம், அது வேறு விஷயம். பட் இப்போ ஒரு கட்சிக்கு தலைமை தங்கி ஒரு 1000 பேர் கூட்டம் கேட்க வரான்னா திமுகங்கிற எம்பளம் தலைவர் பேர் தான் தெரியும். திமுகவோட கொள்கையெல்லாம் உனக்கு தெரியுமாம்மா? நீ எதுக்குமா அங்கே வந்திருக்க? இந்த கூட்டம் கேட்டு என்னம்மா பண்ண போகிற? இப்படி கேள்வி கேட்கக்கூடாது. நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். அது அப்படி போகக்கூடாது. நீங்கள் கேட்குற நீங்கள் பேசியிருக்கணும், அந்த பொம்பளையை கூப்பிட்டு இப்படி கேட்டிருக்கணும். ஒரு பேசு தமிழாக பேசி அந்த உணர்வோட கூப்பிட்டு, அம்மா நான் இங்கேருந்து வந்திருக்கேன், சவுக்கு சங்கர் ஒரு பெண்களை காவல்துறையில் இருக்க பெண்ணை அவளை கேவலமாக பேசியிருக்காரு, நீ என்னம்மா நினைக்கிறேன்னு கேட்டிருக்கணும். அப்படி கேள்வி கேட்டிருந்தா விளக்க மாத்திரை அடிக்கிறான் அவனன்னு சொல்லியிருக்கோம். நீங்களும் அப்படி கேள்வி கேட்கல. நீங்கள் எதுக்கு வந்தீங்க? டீ குடிக்க வந்தீங்களா? டிஃபன் சாப்பிட வந்தீங்களா? உங்களை யார் கூட்டிகிட்டு வந்தா? எதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க? என்ன கொள்கை, என்ன பாலிசி? சவுக்கு சங்கர் எலெக்ஷனில் நிற்கிறார், ஓட்ட போட போகிறீங்க நான் கேட்டீங்க? அப்படிலாம் ஒன்றும் கேட்கல. அதனால் அதை விட்டுருங்க. அது முழுக்க அது எல்லாம் ஒரு தவறாக நடந்தது, தப்பாக பண்ணார், தவறுக்கு உண்டான தண்டனை காலங்கள் அது. இல்லை, முன்னாடி கொடுத்த புகார்கள் எல்லாமே இப்போ வழக்காக மாற்றப்பட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன முன்னாள் புகார்? முன்னால் வந்து ஒரு பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர் சென்னையில் கொடுத்த புகார் ஒரு 5-6 வருஷமா இருந்தது. அந்த புகார் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நான் திரும்பி இன்னொன்று மையப்படுத்தியே வரேன். எங்கேயாவது ஒரு திருடன் இப்போ ஒருத்தன் ஃபைனான்ஸில் ஏமாறுறான்னு வச்சுங்க, நான் முதல்ல போய் நான் ஏமாந்துட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா எங்கே அவன் எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லிடுவான். நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே பணம் இல்லை போடான்றான். அதுக்காக என்ன பண்ணுவோன்னா யாரும் கொடுக்க மாட்டோம். 50 பேர் ஏமாந்தாலும் கொடுக்க மாட்டோம். எவனாவது ஒருத்தன் துணிச்சலாக ஒருத்தன் போய் கொடுத்துட்டான்னு வச்சுக்க, காவல்துறை அவனை எடுத்து நடவடிக்கை ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்க, உடனே திரும்பி எல்லாரும் போய் கொடுத்தா ஐயா எனக்கும் பணம் வர வேண்டியது இருக்குது, எனக்கும் வசூல் பண்ணி கொடுக்கணும்னு கொண்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கதையும், இந்த பொம்பளை கதையும் பணமும் பொம்பளை கதையும் ரெண்டும் ஒரே சேம் கேஸாக போகும். அனுபவத்தில் சொல்கிறேன். அதே மாதிரி தான் நீங்கள் யாராக இருந்தாலும் பாருங்கள், ஒரு கவிஞர் பேரோ இல்லை புலவன் பேரோ இல்லை ஒரு முதல்வர், முன்னாள் முதல்வர், முன்னாள் கவர்னர், இப்படி கூட இந்த புகாரெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுங்க, பின்னால் 4 வரும் பூதம். இந்த தப்பு பண்ணுறவன் இந்த விஷயத்தில் மட்டும் தப்பு பண்ணுறவன் ஒரு தப்போடு நிற்பான்னு கனவே காணாதீங்க. 10 தப்பு பண்ணிட்டு தான் 11ஆவது தப்பில் மாட்டுவான். அந்த மாதிரி அண்ணன் சவுக்கு 10 பஞ்சாயத்தை பண்ணிவிட்டு 11ஆவது பஞ்சாயத்தில் தான் அது மாட்டியிருக்கு. இப்போ ஒவ்வொரு பூதமாக வெளியில் வருது, 4 கேஸ் வெளியில் வருது. ஒருத்தன் பார்த்தா ஆடிக்காரங்கிறான், ஒருத்தன் பார்த்தா பென்ஸுக்காரங்கிறான், ஒருத்தன் BMW காரங்கிறான். இதெல்லாம் நான் காரை சொல்லலைங்க. நீங்கள் சொப்பன சுந்தரி மாதிரி காரை இவா வச்சுருக்கா, அவளை எவா வச்சுருக்கான்னு கேள்வி என்ன கேட்டக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் வெளியில் வந்த செய்திகள் நான் சொல்கிறேன். இல்லை, இவ்வளோ குற்றம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ புகார் இருக்குது அவர் மேலே அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவர் வந்து மீட் பண்ணணும், சவுக்கு அவர்களை மீட் பண்ணணும்? நீங்கள் இப்போ இந்த புகாரெல்லாம் வந்து ஒரு போலீஸ் கைது செய்த பிறகு அவரை பார்த்துருக்காரா? இந்த ஒரு கேள்விக்கு எனக்கு பதில். இப்போ நீங்கள் பேசு தமிழா பேசுகிறது வந்தீங்க, உங்களை நான் மீட் பண்ணுறேன். நீங்கள் நாளைக்கு காலையில் போய் அக்காடு ஹோட்டலுக்கு ஒரு பாம்பை வச்சுருந்தீங்க, நாளான்னைக்கு கைது ஆகி அதுக்கப்புறம் நான் உங்களை சந்திச்சேன்னா நானும் அக்யூஸ்டு. புரியுதா இல்லையா? இன்றைக்கி நீங்கள் உங்கள் மேலே என்ன இருக்குது? பேச்சு தமிழாக பேசுனீங்க, வா தமிழாக 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுவோன்ட்டு பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோதான் சப்ஜெக்டு. நீங்கள் இந்த மாதிரி சவுக்கு சங்கர் இதை இவ்வளோ ஒரு வழக்கில் இருக்கார், இவரை போய் முதலமைச்சர் எப்படி பார்த்தாருன்னா, வழக்குக்கு முன்னால் யார் வேணாலும் முதல்வரை சந்திக்கலாம் கருணையின் அடிப்படையில். சவுக்கு சங்கர் கருணை மனு கொடுத்துருக்கலாம், இல்லை அவருக்கு ஏதாவது பட்டா மாறுதல் கேட்டு கொடுத்துருக்கலாம், இல்லை அந்த உறவுட்டே போகிறங்கன்னு கூட கொடுத்துருக்கலாம். அது வேற விஷயம். ஏன்னா ஒரு சோசியல் இல்லை சார், ரகசியமாக சந்திச்சிருக்காங்க. சவுக்கு சொன்ன பிறகு இல்லைங்க, பரவாயில்லைங்க. முதல்வரை ரகசியமாக சந்திக்கிறதுல தவறே கிடையாது. நீங்கள் எதாவது ரகசியமாக சந்திக்கணும்னா கூட சந்திக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா அவர் நாட்டை ஆள்ற எல்லாருக்குமான முதல்வர். நல்ல ஒரு 2 அதிகாரியை பற்றி நீங்கள் போய் சொல்லலாம், இந்த அதிகாரிகள் அந்த தவறு செய்கிறாங்க, நான் பகிரங்கமாக சொல்லிட்டா எனக்கு ஆபத்து வரும், முதல்வர் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ரகசியமாக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ரகசியமாக முதல்வர்கிட்ட பேசணும்னு டைம் கேட்டால் நானே வாங்கி தரேன், யார் வேணாலும் கொடுப்பாங்க. அது தவறு கிடையாது. இதில் ரகசியம்
இது ஒரு பாணியை நம்ம எடுத்துட்டோம். எப்படி முதல்வர் ரகசியமாக சந்திக்கிறார் அப்படின்னா அவரு முதல்வருங்க. ஒரு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு எஸ்பி நான் நீ எனக்கு விட்னஸாக வர்றவனை பாதுகாக்கிறது தான் முதல் டியூட்டி அவனுக்கு. ஏன்னா அந்த விட்னஸை பாதுகாத்தா தான் அக்யூஸ்டுக்கு உண்டான முறையான தண்டனையை அவனுக்கு வாங்கி தர முடியும். அப்படி பார்த்தா இவர் எதை வச்சு முதல்வரை பார்க்குறாரு? யார் வேணாலும் பார்க்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கூட மனு கொடுத்து பார்க்கலாம். அந்த ஆள் பார்க்குறதில்ல, அது வேறு விஷயம். புரியுதா? யார் வேணாலும் பார்க்கலாங்கிறச்ச சவுக்கு சங்கர் பார்த்தா என்னங்க தப்பு? முன்னால் பார்த்தார், எதை கேட்டிருக்கார், பேசியிருப்பார், நடந்ததா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் பார்ப்பாராங்கிறது கொஸ்டின் மார்க். சேப்பாக்கம் தொகுதியில் வந்து நான் போட்டி போட 2026 உதயநிதி அவர்களை எதிர்த்து அந்த பயம் தான் வந்து இப்பொழுது என் மீது வழக்குகள்லாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் கைது ஆகிறதுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு. நான் என்ன தலைவரை இதெல்லாம் பதில் சொல்கிறது? நீங்களே சொல்லுங்க. அவர் இல்லைங்க, இது ஜனநாயக நாடு. புரியுதா? யார் வேணாலும் எங்கே வேணாலும் தேர்தலில் நிற்கலாம். பிரதமர் மோடியே இங்கே வந்து உட்கார்ந்து குடும்ப அரசியல், அது குடும்ப ராஜ்யம், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, உதயநிதியை தோக்கடிங்க, இதுதான் குடும்ப அரசியல்னு கோடிட்டு காட்டி அவ்வளோ பிரச்சாரம் பண்ணி பார்த்தாரு. என்ன நடந்தது? பிரதமர் மோடியாலேயே முடியாததான் இந்த பிளேடு பக்கிரியால் முடிய போகுது. யோசிச்சு பாருங்கண்ணே. அதுக்கெல்லாம் திமுக அசமடங்கிற ஆள் கிடையாது. இந்த மாதிரி சவுக்காலேயே பல விஷயங்களை காட்டின கட்சி திமுக. திமுக ஏற்கனவே சவுக்கு வித்தை காட்டுற கட்சி. அதனால் இந்த சவுக்கு சங்கருக்கெல்லாம் நாங்கள் பயப்படுற ஆள் இல்லை. எல்லாம் தூக்கி மூலையில் போடுங்க. பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். கூட்டணிங்க சார்? நோ. தமிழ்நாட்டுக்கு எப்படி சமூக நீதினு கற்றுக் கொடுக்குற இடத்துல நாங்கள் இருக்கோம். கற்றுக்கிற இடத்துல பிரதமர் மோடி இருக்கார். அந்த லெவலுக்கு நாங்கள் இருக்கோம். மோடியே இடம் தெரியாமல் போய் நார்த் ஸ்டேட்டில் போய் முக ஸ்டாலின் அவராக தூக்கம் வராமல் பேசிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல எங்கள் முதல்வர் இருக்கார். அதனால் நாங்கள் போய் மோடியை பார்க்குறத விட்டுட்டு இங்கே இருக்கிற லோக்கல் கேடியெல்லாம் பார்க்குற ஐடியா இல்லை. இப்போது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு, அது ஒரு பக்கம் இருக்குது. ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களையுமே வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. டெல்லி போயிட்டு ஒரு ஊடகவியலாளரை கைது பண்ணிட்டு வர அளவுக்கு இருக்கா சார் தமிழ்நாட்டில் வந்து ஊடகத்தினுடைய அந்த ஜனநாயகம்ன்றது? ப்ராக்டிக்கலாக உண்மையை ரெண்டு பேரும் பேசுவோம். இந்த பதில் தான் வரணும்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் கேள்வி கேட்டால் நான் மாட்டிக்கிட்டால் நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அப்படி தான் அதில் மாட்டினது. அவரும் சும்மா ரெண்டு பேரும் வில்வித்த கம்பெனி கிடையாது. இவர் என்றைக்கோ ஒரு நாளைக்கு, இப்போ நீங்கள் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வரீங்க, நான் உங்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறேன். நீங்கள் நாளைக்கு இன்னொரு கட்சிக்காரரை போய் பேட்டி எடுப்பீங்க. இது உங்கள் ரெகுலர் டியூட்டி. இது நடுநிலையான உங்கள் பணி. அது வேறு விஷயம். பட் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு வேலை செய்யக்கூடாது. கூட்டு சதினா என்னென்னா, நான் ஒருத்தனை ஒரு அதிகாரியை மையப்படுத்தி கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்லு, ரெண்டு பேரும் அதிகாரியை மிரட்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிடுவோம் அப்படிங்கிற லாபியில் வந்தால் ஃபெலிக்ஸ் என்ன, அவர் என்ன உகாண்டா நாட்டு அதிபரா? அவர் இதில் ஒரு 1 நம்பர் அக்யூஸ் தானே சார். அந்த ஆளும் மாட்டிக்கிட்டான், போய் ஏபி போட்டார். ஏபி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீதியரசரே கூப்பிட்டு சொல்லிட்டாரு, ஏபி கொடுக்க முடியாது, இவன் கேள்வி கேட்ட நோக்கமே தப்பு, இவனும் அதில் ஒரு அக்யூஸ்டு, முதல்ல இவனுக்கு ஒரு வரம்பு இருக்குது, இவனை பிடிச்சி உள்ளே போடுன்ட்டு போயிட்டார். அதனால தான் போய் தேடி போய் வைக்க தெரியாதவன் வைக்க பொருளை வச்சுட்டு அரிக்குதுன்னு சொன்ன கதை அது. இல்லை, நீதிமன்றம் கருத்து தானே சொன்னாங்க, தீர்ப்பாக கொடுத்தாங்க. மன்னிக்கணும், கருத்து தான் தீர்ப்பு. ஸ்டாண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம். ஸ்டாண்டிங் ஆர்டர்னு ஒன்று இருக்கும். அதுக்கு என்ன ஸ்டாண்டிங் ஆர்டர்னால் அதான் ஸ்டாண்டிங் ஆர்டர். அவரோட கருத்து இருக்குது பாருங்கள், அதை வந்து கடைபிடிக்கணும் எல்லாருங்கிறது தான் அவரோட பாணி. அதான் நீதி. அவர் தான் ஓப்பனாக சொல்கிறார், உன் நோக்கம் தவறு. ஏபி கேட்டு வந்திருக்க, கொடுக்க முடியாது. உன் நோக்கம் தவறு. கேள்வி கேட்டதே நீயே தப்பு. இந்த கோணத்தில் கேள்வி கேட்டால் அதை நான் பார்த்தேன். இந்த கோணத்தில் கேள்வி கேட்டால் பதில் வரும்னு சொல்லி இந்த கேள்வியை கேட்குறேன். இப்போ ரெண்டு பேருமே கூட்டு களவாணி கம்பெனி மாதிரி இருக்குது. அதனால் அது தவறுன்னு முற்றுப்புள்ளி வச்சார், தூக்கிட்டு வந்துருச்சு. வேறு ஒன்றும் தவறு கிடையாது. அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டிங் ஆர்டர்னு சொல்கிறோம். இப்போ அவதூறாக அவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு தான் நம்ம கேஸ் போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது அவங்க வீட்டில், சென்னையில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டில், அவங்க திருவாரூரில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டில், இப்படி எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ் சோதனை செய்வது வந்து சரியான முறையா? அவதூறு வழக்குக்கு சோதனையா? நீங்கள் அப்படி போகக்கூடாது. நீங்கள் வழக்கோட சாராம்சம், போலீஸ் விசாரணை, அதுக்குள்ள போய் அதை செய்யலாமா, இது செய்ய வேண்டியது இல்லையா, அதுக்கு ஒரு கற்பனையாக ஒரு பொலிட்டிக்கல் சாயத்தை பூசுறதுங்கிறது தப்பு. இல்லை, நீங்கள் அவ்வளோ பெரிய இல்லை, நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அவ்வளோ பெரிய தேசப்பிதா இவர் இல்லை, முதல்ல அங்கே வந்துடுவோம். ஆனால்
நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், வண்டியில் கஞ்சா இருந்தது அப்படிங்கிறது தான் வழக்கு. அது இல்லாமல் அவர் இந்த பெண் காவலர்களை கேவலப்படுத்தி பேசுகிறாருங்கிறது முதல் வழக்கு. சவுக்கு அவர்கள் ரெண்டாவது அது சவுக்கோட உரிமைங்கிறதெல்லாம் நீதிமன்ற முடிவு. இல்ல, சவுக்கு அவர்கள் வழக்கு, நான் ஃபெலிக்ஸ் அவர்கள் வீட்டில் ரைடியா நடக்குது. நீங்கள் அங்கேயும் வரேன். ரெண்டு பேரும் ஒரே இதில் தான் இருந்தாங்க. இந்த மாதிரி 2 பேரும் பேசி போலீஸ் கஸ்டடி எடுத்து சவுக்கு சங்கர் உள்ளே வந்து கஸ்டடியில் வந்து என்ன சொன்னாருங்கிறது முக்கியம். அப்போ நாங்கள் எங்களுக்கு இதுதான் பணி, இப்படி தான் நாங்கள் டியூட்டி பார்க்குறோம், பல பேரை இப்படி தான் விமர்சனம் பண்ணியிருக்கோம், பல பேரை மிரட்டி பணம் வாங்கியிருக்கோம், எங்கள் 2 அக்கௌண்ட்லேயும் நிறைய அதிகாரிகளோட பணம் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு இதெல்லாம் வெளியில் வந்ததில்லை. வந்தது ஊடகங்கள் வாயிலாக நிறைய பேர். சவுக்கு சங்கரோட உதவியாளரே ஒருத்தர் போய் ஏதோ ஒரு சேனலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஏன்னா அதே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. நிறைய பிரச்சனைகள் வெளில வந்ததுனால சவுக்கு சங்கர் கஸ்டடியில் சொல்லியிருக்கலாம். சவுக்கு சங்கர் சொன்ன பிறகு ஆதாரங்களின் அடிப்படையில் ஆதாரங்களை தேட தான் போலீஸ் போகும். ஆதாரங்களை தேட தான் போலீஸ் போகும், இல்லைன்னா சும்மா போகாது. அவ்வளோதான் அதுக்கு பதில். அதனால் ஆதாரங்களை தேடி எவிடன்ஸை கிரியேட் பண்ணி கலெக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது போலீஸோட டியூட்டி. சட்டத்தில் இடம் இருக்குது, கண்டிப்பாக 100% இருக்குது. அதுதான் சட்டமே. இப்போது அவதூறாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஃபெலிக்ஸ் அவர்கள் மீதும் சவுக்கு அவர்கள் மீது நம்ம வந்து வழக்கு பதிவு செய்து கைது பண்ணிட்டோம். ஆனால் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற பலர் எதிர்க்கட்சிகளை வந்து எதிர்க்கட்சி சார்ந்த பெண்களை வந்து அவதூறாக பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ராதிகா சரத்குமார் அவர்களை எப்படி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு சமீபத்தில் அவங்க ஒரு ட்வீட் போட்டு இது வந்து ரொம்ப தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காங்க. இவங்க மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களே? நீங்கள் ஒன்று தெரியுமா, கடைசி ஒரு புகாரை மட்டுமே இப்போ கோடிட்டு கேட்குறீங்களே, அதுக்கு முன்னால் 10 புகார் வந்த ஆட்கள்லாம் இங்கே நிறைய திமுகவிலே இருக்குது. முதல்வர் நடவடிக்கை எடுத்தாரா இல்லையா? நன்றி சொல்லுவீங்களா அந்த நேரத்தில்? ஒரு எம்எல்ஏவோட மருமகள்னு இம்மிடியட்டாக நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணார்ல. ஒரு எம்பி அக்யூஸ்டுன்னு தெரிஞ்ச உடனே அக்யூஸ்டுன்னு முடிவாகிறதுக்கு முன்னாலேயே அதில் பேர் இருக்குது, போலீஸ் தேடுதுன்னு போய் ஆஜராவியான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன் அதிலெல்லாம் உங்களுக்கு முதல்வர் நன்றியே சொல்ல மனசு வர இல்லை? அதுக்கு நம்ம வந்து அதையும் தாண்டி வரேன். இதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏற்கனவே 4 கேஸில் அரெஸ்ட் பண்ணி 65 நாள் உள்ளதானே இருந்தார். இல்லை, திரும்ப சாரி உள்ளதானே சார் இருந்தார். ஆமாம் இருந்தார் சார். அந்த ஆளுக்கு சார், அந்த ஆளுக்கு நாக்கில் சனின்னா நாட்டை ஆள்ற முதலமைச்சருக்கு பொறுப்பு இல்லை சார். அவனுக்கு நாக்கில் சனி. அதனால் மறுபடியும் பேசுகிறார். மறுபடியும் கட்சி நடவடிக்கை எடுத்தால், மறுபடியும் அதில் ஆதாரங்களும் உண்மையும் இருந்தால், புகார் கொடுத்துருக்காங்கல்ல, கண்டிப்பாக நடவடிக்கை வரும். அப்படியெல்லாம் யாரும் பேசக்கூடாதுங்கிறது எங்கள் தலைவரோட கட்டுப்பாடு, கட்சியோட பாலிசி அது. அதெல்லாம் மீறி என்ன எங்கள் அப்பா பேசுகிறத விடவா எல்லோரும் பேசிட போகிறான் இந்த நாட்டில்? ஓப்பனாக பேசுவோம். ஆனால் யாரும் வெற்றி கொண்டானா மாறிட முடியாது. புரியுதா இல்லையா? அது அந்த காலம், இது இன்னைக்கு இந்த காலம். அன்னைக்கு கடலூரில் பேசிட்டு வந்தால் அது அம்மா ஜெயலலிதா காதுக்கு போகிறதுக்கு 50 நாள் ஆகிடும். இந்த கட்சிக்காரங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து சொல்கிறதுக்கு. அப்புறம் தான் எங்கள் அப்பா பேரில் ஒரு வழக்கு போடுவாங்க. அப்புறம் தான் இவரை பிடிச்சிட்டு போவாங்க. அதனால் அது வேறு பாணி. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இல்லை, ராத்திரி பேசினா காலையில் இங்கே செய்தி வந்துடுது, கம்ப்ளைண்ட் ஆகிடுது, இவங்களும் அக்யூஸ்டாக உள்ளே போயிடுறாங்க. இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் வெற்றி கொண்டான் அவர்கள் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார், உங்கள் அப்பா தான் பிள்ளையார் சொல்லி போட்டாருன்றாங்க. நீங்கள் அவர் பேச்சை முழுக்க கேளுங்க, நீங்களும் 1 மணி நேரம் ரசிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க, தப்பு இல்லைன்ட்டு. ஏன்னா அவர் யாரையும் இந்த மாதிரி திறந்தாழ்ந்தெல்லாம் பேசுனதில்லை. அவர் பாணியை நீங்கள் நல்லா உச்சிந்து பாருங்கள். டபுள் மீனிங்கில் பேசுவார், சாமானியனுக்கு புரிகிற மாதிரி உதாரணத்துக்கு பேசுவார், உதாரணம் காட்டி பேசுவார். நான் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சபாநாயகர் அசம்பிளி கேஸ் ஒன்று நடந்தது, ஒரு சபாநாயகர் பேசினார். அப்போ என்ன பேசினார் சபாநாயகர்? எப்பயும் சொல்கிற மாதிரி சொன்னார், சேடப்பட்டி முத்தையன். அவர் எங்கேச்சும் வந்துட்டார். அவர் பேசும்போது பேசுவார், பா எல்லாம் சீக்கிரம் முடியும்ப்பா, பேசுகிற ஆள் சீக்கிரம் முடியும், அடுத்த ஆளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்லம்பார். இது சபாநாயகரோட நார்மல் ஸ்டேஜ். அதே எங்கள் அப்பா பொதுக்கூட்டத்தில் எப்படி பேசினார்? ரொம்ப லாஜிக்காக பேசினார். சபாநாயகர் ஒரு ஆள் இருக்காருப்பா, பாரு சீக்கிரம் முடி, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், பாரு, இவ்வளோதான். அதை ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு ஓன்னு ரசிப்பான். அங்கே என்ன ரூம் போட்டு ஃபஸ்ட் நைட்டை நடக்க போகுது? அது கிடையாது. ஆனால் அர்த்தம் அப்படி கொண்டு போனார் லாபி. அது சாமானியனுக்கு புரிஞ்சுது. ஏன்னா அப்போ தான் இந்த சப்ஜெக்ட் அவனுக்கு போய் ரீச் ஆகும்னு அவர் அந்த பாணியில் எடுத்து பேசினார். ஆனால் இன்றைக்கெல்லாம் அது மாதிரிலாம் இல்லை. இன்றைக்கி பேசுகிறவங்கெல்லாம் வாயை திறந்தா பூனா சூனான்னு பேசுனா எப்படி? இது எப்படி அவரோட லாபின்னு ஒத்து வருவீங்க? அவரோட லாபி எங்கே, இவரோட லாபி எங்கே? அவர் எல்லாரையும் விட்டுட்டு
கலைஞர் மேடையிலே கலைஞரையே திட்டுவார். எப்படி திட்டினார்? கலைஞரையே திட்டுவார். ஏன் உனக்கு என்ன தலையெழுத்தா, உன்னை என்ன எதுக்கு இதை மாதிரி பெற்று போட்டுட்டு போனா அவங்க ஆத்தா, இவங்களுக்கு இந்த நாதியத்தை தமிழ் சமுதாயத்துக்கு ரத்தத்தை சிந்தி சிந்தி உழைக்கிறியேம்பார். அதில் ஏதாவது நீங்கள் தப்பு கண்டுபிடிக்க முடியுமா? அது அக்கறையின் பால் பேசுறது. ஆனால் கலைஞரே இவர் இப்படி பேசிட்டாரான்னு ஒரு கேள்வி வரும். அது அப்படி கேள்வி இல்லை. கலைஞரை இவர் ஒரு உயிராக மதித்து, இவர் உயிருக்கு உயிரான தலைவனாக மதித்து, ஏன் உன்னை இப்படி பெற்று போட்டுட்டு போயிட்டாங்க, என்னை எல்லாரும் தான் பெற்றான், எல்லோரும் நல்லா இருக்கான், நீ ஏன் அந்த நாட்டுக்காக அப்படி உழைச்சி ராத்திரி பகலாக செத்து சுண்ணாம்பாகிறன்னு அர்த்தம். இந்த அர்த்தம் இருக்குது பாருங்கள் பேச்சாளங்க, அது ஒரு பெரிய கலை. அது நான் அது கூட அவ்வளோ ஈஸியாக உள்ளே போய்ட்டு வெளில வர முடியாது. யார் அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதும் கடினமான கலை அது. அதனால் அது தனி பாணி. அப்போ சிவாஜி கிருஷ்ணன் இப்போ இவரெல்லாம் வந்து விரைவில் திமுக நடவடிக்கை எடுக்கும் சார். ஏற்கனவே திமுக நடவடிக்கை 2 முறை எடுத்தாச்சு. இப்போ பேசுறதுக்கு அது சரியாக அது இன்னும் முழுமையாக வெளியே வரல. கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அது குறித்து அவர் நாலேஜுக்கு போகும். அதில் உண்மையாக பொய்யா நான் கூட பார்க்கல. அதை நீங்கள் சொல்லி தான் இப்போ நானே கேட்குறேன். ஆனால் கம்ப்ளைண்ட்னு ஒன்று கேள்விப்பட்டேன். என்னன்னு எனக்கு தெரியல. நான் அது முழுமையாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதை பற்றி நம்ம பேச முடியும். ஓகே, இது ஒரு பக்கம் சார். இன்னொன்று வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுற ஊடகம் வைத்திருக்கக்கூடிய சிலர் வந்து எதிர்க்கட்சி தலைவர்களையோ எதிர்க்கட்சி சார்ந்த பெண்களையோ வந்து ரொம்ப கொச்சையாக வந்து எழுதுறது, சமூக வலைதளங்களில் எக்ஸ்தலத்தில் வந்து எழுதுறது, அவங்க குறித்து வீடியோ போடுறது, இந்த பாட்காஸ்ட் அப்படின்ற பேரில் வந்து ரொம்ப அசிங்கசியமாக வந்து முத்துராமலிங்க தேவர் பேசுறது, இங்கே இருக்கக்கூடிய கடவுள்களை வந்து இழிவுபடுத்துறது, இப்படியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கனிமொழி அவர்கள் இன்டர்வியூலாம் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு சும்மி வண்ண காவியங்கள்னு ஒரு பேஜ் இருக்குது, பாட்காஸ்ட் வந்து போடுறாங்க. அவங்களுக்கு வந்து கனிமொழி அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க கூப்பிட்டு. ஆனால் அவங்களுடைய பாட்காஸ்ட் நம்ம அந்த 1 மணி நேரம் கேட்டினா ஃபுல்லாக வந்து அசிங்கமான வார்த்தைகள், முக்கியமான தலைவர்கள் வந்து இழிவாக பேசுகிறது தான் அவங்களுடைய வேலையாகவே வச்சுருக்காங்க. இப்படியான நபர்களுக்கு எப்படி திமுக இடம் கொடுக்குது? நீங்கள் ஊடக வரம்புன்னு ஒன்று இருக்குது, அது எல்லாருக்கும் உண்டானது. அப்படியெல்லாம் ஒரு சூழல் வந்ததுன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அதுக்கு சகோதரி கனிமொழி சப்போர்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லலாம். இல்லை தொடர்ச்சி அப்படி பேச பேட்டி கொடுக்குறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அதெல்லாம் எங்கள் நாலேஜுக்கே போகாது. இப்போ நீங்கள் பேசு தமிழா பேசுன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க, நான் வந்து உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறேன். நான் உங்கள் ஊடகங்கள் மேலே, ஊடகம் இது வரைக்கும் லைவில் இருக்குங்கிறதுனால நீங்கள் வரீங்க, நான் பேட்டி கொடுக்குறேன். என்ன வேணாலும் கேள்விகள், என் கட்சியை பற்றி எனக்கு தெரியும். நீ என்ன வேணாலும் கேள்விகள், நீ உங்கள் மேலே ஒரு பிஜேபி சாயலே குத்தி வச்சுருப்பான், உங்கள் மேலே அண்ணாமலைக்கு ரொம்ப வேண்டிய டிவின்னு சொல்லுவான். நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. என் கட்சியை பற்றி நீ என்ன டவுட் வேணாலும் கேட்டுக்க. ஊடகத்தில் என் கட்சியை நீ எவ்வளோ உனக்கு டவுட் இருந்தாலும் அதை புள்ளி விவரத்தோடு விளக்குறது தான் எனக்கு டியூட்டி. நான் துணிச்சலை பேட்டி கொடுக்குறேன், நான் உனக்கு கொடுத்தேன். அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு லாபி இருக்குது. நீங்கள் உங்கள் ஊடகம் இப்படி முன்ன என்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ண வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. அவங்க எதர்ச்சியாக வந்திருப்பாங்க, பேட்டி கொடுத்துருப்பாங்க. அதுக்காக நாங்கள் அந்த டிவியை வந்து தூக்கி நிப்பாட்ட போகிறோங்கிறதெல்லாம் தப்பு. நாங்கள் அந்த கோணத்தில் போகல. சகோதரி அவங்க அது மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் சரியில்லையா தூக்கி வெளில விட்டு வச்சுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ. நாங்கள் அதை ஏன் போய் பூஸ்ட் கொடுத்து வளர்க்கணும்? எங்களை நாங்களே கேவலப்படுத்திக்குவோமா? இப்போ பிஜேபியில் அண்ணாமலை பேரில் ஒரு பல குற்றச்சாட்டுகள் வந்தது. என்ன குற்றச்சாட்டு? பிஜேபி ஆள்ற கவர்னர், பாஜகவுக்கு பவர் ஏஜெண்டாக இருக்க கவர்னரு பாலியல் பலாத்காரத்தில் பல வழக்கு இருக்குது, பல கேஸ் இருக்குது. இப்போ அதற்காக ஒன்று டப்புன்னு தூக்கிட்டு போய் மோடி தலைமையிலான குழு, மோடி பிரதமர், அவர் தலைமையிலான குழு, இந்த கவர்னர் எல்லாம் பாலியல் வழக்கில் ஈடுபடுகிறார்கள், எனவே மோடிக்கும் அதில் பங்கு இருக்குன்னு நான் சொன்னால் பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? யோசிச்சு பாருங்கள். அப்படி போகக்கூடாது. எவன் தப்பு பண்ணுறான்னா தப்பை கோடிட்டு காட்டிட்டு தூக்கி வெளில விட்டுஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். யாரா பாதிக்கப்பட்ட ஆளு இந்த அரசில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நடவடிக்கை வந்து. இல்லை, திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுற யூடியூபர்ஸ் மீது பல புகார்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் காவல்துறை அதை வந்து கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் இருந்ததுன்னா கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்குங்க சார். புரியுதா இல்லையா? உங்களுக்கு அந்த சந்தேகம் நியாயம் சார். நீங்கள் அதுக்கு எங்களோட முதலமைச்சரே உட்கார வச்சு கேள்வி கேட்டாலும் அவருக்கும் அதுக்கு விளக்க முடியாது சார். காரணம் என்ன தெரியுமா? நீ இந்த கேள்வி இதை மாதிரி வந்திருக்குன்னு சொன்னால் உடனே அவர் என்ன சொல்லுவார்? நான் பார்க்குறேன் பாரு, இல்லைனா டைரக்ஷன் நீ வாங்கி கொடுக்க வேண்டியதானே பாரு. இது மட்டும் கிடையாது சார், இதுக்கு மேலே நீதித்துறைன்னு ஒன்று இருக்குது. போலீஸ் துறை நடவடிக்கை எடுக்காது சார். எடுக்கலன்னு உங்களுக்கு டவுட்டு சார். ஏன்னா நீங்கள் சொல்லிடுவீங்க திமுக சார்பு ஆதரவு ஊடகங்கள், அதனால் மனு கொடுத்தா நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லிடுவீங்க. அப்போ போலீஸையும் திமுக ஆக்கிட்டீங்க, ஊடகத்தையும் திமுக ஆக்குனீங்க, போலீஸையும் திமுக ஆக்கிட்டீங்க. இந்த ரெண்டு திமுகவே வச்சுக்குவோம்.
உங்களை நான் கேட்குறேன், ஏன் இந்த 2 தான் நாட்டில் இருக்கா? நீதித்துறைன்னு ஒன்று உயிரோடு இருக்கிறது தெரியாத உங்களுக்கு? போய் ஒரு டைரக்ஷன் வாங்குங்க சார். ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு காலையில் டிவியில் உங்கள் டிவியிலே போட்டு கிழிச்சிருவீங்க, நடவடிக்கை எடுத்துருவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இல்லை, வழிகள் இருக்குது. அதை யாரும் சரியாக கடைப்பிடிக்கிறதில்ல. குற்றம் கண்டுபிடிக்கிறதுன்னு முடிவோடு போயிட்டோம்னா தொடர்றதெல்லாம் குற்றம்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. நான் கூட தான் சொல்லுவேன், பாரத மாதாவை ஒரு பெண்ணாக வணங்குறேன், ஒவ்வொரு பெண்ணையும் பாரத மாதாவை பார்க்குறேன்னு பிரதமர் மோடி சொன்னார். அங்கே இப்போ பாரத மாதா நிர்வாணமாக ரோட்டில் தத்தளித்து ஓடி வருதுன்னு, நிர்வாணமாக ஓடி வருது மணிப்பூர்லன்னு ராகுல் காந்தி சொன்னார். உடனே ராகுல் காந்தி தூக்கி கொலை குற்றவாளி மாதிரி பார்த்தோம் அந்த தேசம். நான் கேட்குறேன், என்ன தப்பு? தவறே கிடையாது. ஏன்னா பிரதமர் மோடி தான் சொன்னார், ஒவ்வொரு பெண்ணும் என்னுடைய பாரத மாதா தான்னாரு. அதில் அவரும் மாற மாட்டார், நீங்களும் இல்லைன்னு சொல்ல முடியாது, நானும் மாற மாட்டேன். அப்போ மணிப்பூரில் ஒரு பொண்ணு நிர்வாணமாக அரை நிர்வாணமாகவோ நிர்வாணமாக ஓடி வந்தால் பாரத மாதா நிர்வாணமாக படுத்தப்படுகிறாள்னு அர்த்தம். உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு தான் அந்த அர்த்தம். அதுக்கு தான் நாங்கள் குரல் கொடுக்குறோன்னு அர்த்தம். ஆனால் மோடி எடுக்கவே இல்லையே. இல்லை, அது சார்ந்தவங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. மோடி எடுக்கவே இல்லையே. ஆனால் செஞ்சதே அதிகாரிகள் தானே. கூட இருந்த இராணுவம் தானே 4 இராணுவம் சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இராணுவம் தானே பாதுகாப்போடு வந்து பாரத மாதாவை நடு ரோட்டில் நிர்வாணமாக கூட்டு வரும்போது 4 போலீஸும் 4 இராணுவமும் பாதுகாப்போடு தானே வந்தது. என்ன பண்ணீங்க? அதுக்கு பேர் பாதுகாப்பா? ஒருத்தன் கையில் துப்பாக்கி இருந்தாலும் நெஞ்சில் சுடக்கூடாது சார், இடுப்புக்கு கீழே தொங்குறதுல சுடணும். ஓகே சார், 3 ஆண்டுகள் வந்து நிறைவடைந்திருக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்று. நாட்டையே வழிநடத்தக்கூடிய ஆட்சியை வந்து ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அடுத்தது வந்து நாட்டுக்கு தலைவராக வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து திமுக பெற்றிருக்கு அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்து திமுக கண்டுக்கிறதே கிடையாது. குறிப்பாக வேங்கை வயலில் இன்னும் என்ன ஆச்சுன்னே தெரியல. தலை விரித்து ஆடுது போதை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குன்னு தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து போதை கஞ்சா புழக்கம் வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. இப்போது ஜாபர் சாதிக் வந்து உங்கள் கட்சியை சேர்ந்தவர் நீக்கிட்டீங்க, ஆனால் அவர்கிட்ட இருந்து ஒரு 2000 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் வந்து பிடிபட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக ஒரு போதையினுடைய தலைநகரமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாவை வழி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு சரியான போக்காக இருக்குமா? தமிழ்நாட்டை நல்லா வழி நடத்திட்டோம். அதனால தான் உங்கள் வாயாலேயே இந்தியாவே வழிநடத்தக்கூடிய தகுதியுள்ள ஒரு தலைவர் தமிழக முதல்வர்னு உங்கள் வாயாலே ஒரு கேள்வி வந்தது. இந்த கேள்வியை எடப்பாடிகிட்ட வருமா? இந்த வார்த்தையை இப்போ நீங்கள் எடப்பாடிகிட்ட சொன்னீங்கன்னா அந்த கட்சிக்காரனே சிரிப்பான். இது உள்ளூர்லேயே வேலை போகாத மாடு, இதை பிடிச்சிட்டு போய் எங்கடா கட்டுறதுன்னு. இப்போ அந்த மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வியிலே எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நானே நன்றி சொல்கிறேன் உனக்கு. என்னென்னா இந்தியாவே வழிநடத்தக்கூடிய அளவுக்கு உங்கள் பேர் வருது அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் இவ்வளோ குற்றங்கள் நடக்குது, இந்தியா வழிநடத்துனீங்கன்னா எப்படி இருக்குன்ற கேள்வி வந்துருச்சு பாருங்கள். அப்பயே என்ன அர்த்தம்னா, என் தலைவனுக்கு இந்தியாவை ஆளக்கூடிய முப்படையும் கட்டி ஆளக்கூடிய மூளைபலம் உள்ள ஒரு தலைவர் மு.க. ஸ்டாலின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வேங்கை வயல் ஒரு 10 நிமிஷத்தில் கேஸை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் நினச்சிருந்தா, கவர்மெண்ட் நினச்சிருந்தா, வேறு ஒன்றுமே கிடையாது. 10 நிமிஷம் ஒருத்தனை கூப்பிட்டு நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்க, இந்தா கையெழுத்து போட்டு போ. என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த அரசாங்கத்தை பாராட்டியிருப்பீங்க. செஞ்ச 1/2 மணி நேரத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாரு பாரா, இவர் தான்டா முதலமைச்சர்னு இருப்பீங்க. இதுதான். ஆனால் அந்த பாராட்டு பொய் பாராட்டு. அப்படி ஒரு தவறை செஞ்சுருந்தால் அது ஒரு பொய்முகம். நாங்கள் அந்த பொய்முகத்தெல்லாம் தமிழக மக்களில் காட்ட விரும்பலை. இவ்வளோ அதிகாரத்திலேருந்து எல்லாம் பண்ணிவிட்டு அதில் ஏன் இன்னும் இந்த கேஸில் சுணக்கம் வருதுன்னு சொன்னால், உண்மைத்தன்மையை முழுமையாக கண்டுபிடிக்கணும். அது உள்ளாட்சி தேர்தல் நடந்த ஒரே சமூகத்துக்குள்ள நடந்த பிரச்சனையா, இல்லை 2 சமூகத்துக்கு நடந்த பிரச்சனையான்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு டீம் போட்டு ஆய்வு பண்ணி முறையான குற்றவாளிகளை உள்ளே கொண்டு போகணும். இனி அது தொடர்ந்து நடக்கக்கூடாது. அதுக்கு உண்டான விடயத்தை தேடி தான் காலதாமதம், வேறெல்லாம் ஒன்றும் காரணமே இல்லை. அந்த சப்ஜெக்ட் விட்டுருங்க. ஜாபர் சாதிக்கிட்ட வந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சந்தேகம் இருக்குது. இதை நீங்கள் அண்ணாமலைகிட்ட போய் மறுபடியும் கேட்கலாம். நான் சொல்கிறேன், ஒரு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு. ஜாபர் சாதிக்கோட கூட்டாளியே அண்ணாமலைன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, அது போலீஸ் புத்தி. ஜாபர் சாதிக்கு ஏற்கனவே ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் 1.5 வருடத்துக்கு முன்னால் டெல்லியிலே இது மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லராக கைது செய்யப்பட்டு தேசிய புலனாய்வால் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அக்யூஸ்ட். அவருக்கு திமுக பொறுப்பு கொடுத்து கேளுங்க. ஒரு அக்யூஸ்ட்
அந்த மாதிரி ஒரு அக்யூஸ்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்கே வந்து அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு சொல்லி ஸ்டேட்டில் இருக்கிற இங்கே இருக்கிற போலீஸுக்கு நீங்கள் தகவல் சொல்லியிருக்கணும். தகவல் சொல்லி அவனை எங்கேயும் அவனோட நடமாட்டத்தை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும். எனக்கு இதெல்லாம் நடந்ததாக தெரியல. இதெல்லாம் செஞ்சுருந்தா அந்த போலீஸும் இந்த போலீஸும் சட்டம் ஒழுங்கு இல்லை, போதைப் பொருளை பாதுகாக்க அதை தடுக்கிறத முறையாக கடைப்பிடிக்கிற போலீஸுன்னு பாராட்டியிருக்கலாம். இந்த விஷயத்தில் அவன் ஒரு நேஷ்னல் ஸ்மக்லராக இருக்கான். அப்படிப்பட்டவன் புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றதும், தமிழ்நாட்டில் வந்து திமுகவை பார்த்து சேர்றதும், இங்கே யார் கட்சி தலைவர் அவனை சேர்க்கலை. இல்லை திமுக ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணி இருங்க சார் வரேன். ஒரு கட்சி தலைவர் அவனை சேர்க்கலை. அவன் பெரிய கட்சி தலைவர் கிடையாது. இங்கே வந்து எங்கள் தலைவரை நேராக பார்த்து 10,000 பேரோட அறிவாலயத்தில் மீட்டிங் வச்சு அவருக்கு பொன்னாடை போற்றி சேர்க்கறதுக்கு, புரியுதா? அது எங்கேயோ தெருவாக சுற்றின ஏதோ ஒரு புறம்போக்கு கேஸு. அது வந்து திமுகவில் சேர்றன்னு வருது. இங்கே ஒரு உறுப்பினராக வந்து ஒரு மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, சரி என்ன வரியா, கட்சி வேலை செய்கிறியா, சேர்ந்துக்கிறியா, வா சேர்ந்துக்க. அது ஏன் சார் திமுக பார்த்து சேர்றாங்க, அதிமுக பார்த்து ஒரே ஒரு பாஜக பார்த்து சேரலாம்? இங்கே தான் என்னோட டவுட்டு. இங்கே தான் என்னோட அந்த போலீஸ் புத்தி, அண்ணாமலையோட போலீஸ் புத்தி ஒர்க் பண்ணியிருக்குமோன்னு எனக்கு டவுட்டு. நீ நேராக கிளம்பி போ தம்பி, போய் திமுகவில் சேரு தம்பி, நல்லா ஒழுங்காக டியூட்டி பாரு தம்பி, நான் சொல்லும்போது வெளியில் வா தம்பி, ஸ்டேட்மெண்ட்டை கொடு தம்பி. இப்படியான கதையோ இன்னொன்று எனக்கு டவுட்டு. ஏன் இப்படிலாம் இருக்காதுன்னு உங்களால் முடியாது, இது நடந்திருக்காதுன்னு எப்படி சொல்லுவீங்க? நான் சொல்கிறேன் அப்படி தான் நடந்திருக்குன்னு. இது ஏதோ அவங்களே திட்டம் போட்டு இவனை கொண்டாந்து இங்கே விட்டு, நேஷ்னல் ஸ்மக்லரை கொண்டாந்து இங்கே இறக்கி விட்டு, நாங்கள் 5 நிமிஷம் கட்சியை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டோம். அந்த ஜாபர் சாதிக்கை கூட்டிகிட்டு போய் போலீஸ் விசாரித்ததில் எத்தனை திமுக காரனை நீங்கள் தூக்குனீங்க? எத்தனை திமுக முக்கிய புள்ளிகளோட இந்த தொழிலில் தொடர்புன்னு தூக்கியிருக்கீங்க? சொல்லுங்கள். நீங்கள் குற்றம் சாட்டுக்கு நான் அதை தலை வணங்குறேன். ஒருத்தனையும் தூக்கலை. காரணம், இங்கே எவனும் அந்த தொழில் செய்கிறவன் இல்லை. நாங்கள்லாம் சரியாக தான் இருக்கோம், புரியுதா? அன்னாடங்காட்சியாக இருந்தாலும் அழகாக தான் கட்சி நடத்துகிறோம். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. திமுக அன்னாடங்காட்சியா? அப்படி தான் வச்சுக்கங்களேன் சார். வேறு என்ன நாங்கள் கொள்ளடிக்கிறதுக்காக கட்சி நடத்துகிறோம் சொல்லுங்கள்? இல்லை பிஎம் கேர்னு ஏதாவது பிரைம் மினிஸ்டர் அவரோட பர்சனல் கேருக்கு கொடுத்த மாதிரி ஒரு ஃபண்டாக கொடுக்குறீங்க? அது கிடையாது. நான் கட்சி தொண்டனுக்கும் சொல்கிறேன், தலைவருக்கும் சொல்கிறேன். நான் கேட்குறது, அப்படிப்பட்ட ஒரு ஜாபர் சாதிக்க கூட்டிகிட்டு போய் எத்தனை திமுகவோ உங்களால் தொட முடிஞ்சுது? முடியலை. ஆனால் அந்த ஜாபர் சாதிக்க முழுக்க விசாரிச்சுட்டு எவ்வளோ எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, எந்தெந்த கண்ட்ரியில் போயிருக்கு, எவ்வளோ தொழில் பண்ணியிருக்கான், என்னென்ன விவரங்கிறத கண்டுபிடிக்கிற இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன ரிசல்ட் சொல்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இது உன்னோட ஆள் தான். இது திமுக ஆட்சியை கேவலப்படுத்துறதுக்கும், திமுக ஆட்சியை அசிங்கப்படுத்துறதுக்கும், போதைப் பொருள் விற்கிது திமுகன்னு கோடிட்டு காட்டுறதுக்கும் அண்ணாமலை எடுத்த முயற்சி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ கஞ்சா புழக்கெல்லாம் தமிழ்நாட்டில் பரவி இருக்குது அப்படின்றாங்கல்ல, அதனால தான் டெய்லி ஓட விட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நேற்று கூட கஞ்சா பிபி சரவணன் பேட்டி கொடுத்துருக்காரு. 48,000 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், 4,800 கேஸ். ஸோ கேஸோட எண்ணிக்கை தெரியல, அவ்வளோ கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். பிடிச்சி விடலை. அவ்வளோ பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். அதான் முக்கியம் சார். திமுக ஆட்சிக்கு வந்துட்டால் போலீஸ் ஸ்டேஷனை கலைச்சிருங்க. திமுக ஆட்சிக்கு வந்துட்டால் நீதித்துறையை கலைச்சிருங்க. இது எந்த பைத்தியக்காரன்னு சொல்லலை. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த துறையிலிருந்து நடவடிக்கை, முறையான நடவடிக்கை, புகாரான உடனே எஃப்ஐஆர் போடுறானா? இதுதான். எஃப்ஐஆர் போட்டுட்டு சார்ஜ் ஷீட் போடுறாங்களா? நல்ல அரசு. சார்ஜ் ஷீட் போட்டுட்டு கோர்ட்டில் நிப்பாட்டி தண்டனை வாங்கி தராங்களா? அதை விட நல்ல அரசு. இந்த 3ஐயும் ஒரு அரசாங்கம் செய்ததுன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கில் அது 100% மார்க் வாங்கியிருக்கு. இதுதான். இதுக்கு மேலே நீங்கள் யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்க முடியாது. உடனே திமுக ஆட்சியில் எப்படிங்க, அங்கே வந்து ஒரு 2 பேர் இவன் முன்னாடி அவன் எடுத்துகிட்டு போட்டான் அப்படின்னா வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட முடியுமா? ஐயோ திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு சார், அவன் முன்னாடி இழுத்துட்டு ஒருத்தன் ஓட்டான் சார். இல்லை சார், திமுக ஆட்சி அந்த முனையில் அதை தான் சார் நடக்குது, இந்த முனையில் தான் சார் நடக்குதுன்னா. இல்லை, திமுக ஆட்சிக்கு வரும்போது சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் போயிடுது, கட்ட பஞ்சாயத்து அதிகரிச்சிடுது, எதிர்கட்சியில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எதிர்கட்சி தானே, அதுக்கு வேலையாக தான். அதனால் அது ஒரு பெரிய விஷயமா கருதாதீங்க. நாட்டு மக்கள் ஏதேனும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? போலீஸ் ஸ்டேஷனில் எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து 20,000 கம்ப்ளைண்ட் பெண்டிங்கில் நிற்கிது. இந்த வழக்கில் ஏன் அவங்க ஒரு சிஎஸ்ஆர் போடலை? ஏன் இந்த வழக்கில் ஒரு எஃப்ஐஆர் போடலை? ஏன் இந்த வழக்கில் ஒரு சார்ஜ் ஷீட் போடலை? ஏன் இந்த வழக்கில் முறையான எவிடன்ஸ் கொடுத்து தீர்ப்பு வாங்கி தரல? இதை கேட்டிங்கன்னா நான் அதுக்கு தலை வணங்குறேன். அதை விட்டுட்டு
எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து உட்கார்ந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா சரியில்லை தான். அது சரியாக இருந்ததுன்னா நீ வெளில இருந்திருப்பியா? கொடநாடு கேஸில் இந்நேரம் உனத்துக்கு உள்ளே புட்டா பண்ணியிருக்கோம். ஏன் சார் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அதை பண்ணவே மாட்டீங்க? எவிடன்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரியான ஆதாரங்களோட இப்போ தான் டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. அதில் எப்படி அவர் உள்ளே போயிடுவார்? அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பவர்ஃபுல் லீடராக வளர்ந்துகிட்டு இருக்காரு, அதனால் ஒரு பதட்டமோ திமுகவுக்கு? எந்த பவரில் ஜாயின் பண்ணியிருக்காரு? இந்த இந்த சொட்டு நீளம் பவர் ஏஜென்ட்டு மானுல அதை மாதிரி ஏதாவது ஏஜென்ட்டுக்கு எடுத்திருக்காரா என்ன? அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருந்தால் அவர் வளர்ந்துருப்பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்களே பெண்களை கேவலப்படுத்துகிறாங்க, பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை, பெண்களை வந்து இந்த தேசம் வந்து தவறாக நினைக்குது, தவறான பாதையிலே ஏமாத்தலான்னு நினைக்குதுன்னு சொல்கிறீங்களே, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னுதாரணம் எடப்பாடி தாங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? 2 பெண் இல்லைன்னா அந்த ஆளுக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குமா? எடப்பாடி யாருன்னு தெரியுமா? சொல்லு, நீ மனசாட்சியோடு சொல்லுங்கள். அந்த அம்மா மந்திரி ஆகிச்சு, இந்த அம்மாவுக்கு கரெக்டாக நெடுஞ்சாலைத்துறையை கையில் வச்சுக்கிட்டு கட்டிங் இது கமிஷன் ஏஜென்ட் மாதிரி கரெக்டாக கொண்டு சசிகலாவுக்கு ஒரு கமிஷன் ஏஜெண்டாக இருந்தவர் தான் எடப்பாடி. யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது எடப்பாடியை எப்படி சசிகலா திடீர்னு முதலமைச்சர் ஆக்குனாங்க? கமிஷன் ஏஜென்ட்டு கரெக்டாக கட்டிங் வந்தது, அதனால் இவரை உட்கார வச்சா தான் நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு ஆக்குனாங்க. ஆக்குன வேகத்தில் அப்படியே காலவாரி அடக்கம் பண்ணுறாருல அரசியலில், கேவலப்படுத்தினார்ல. இதை விட துரோகம் வேறு யாரும் பண்ண முடியுமா? இவரெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர், பெண்கள்லாம் இவரை ரொம்ப மதிக்கும். அந்த கட்சியிலையும் பொம்பளைங்க இருக்கு பாரு, மானரோசம் இல்லாமல். அது என்ன நான் வெளில சொல்கிறது? நான் சொன்னால் ஏன் மேலே ஏதாவது குண்டை போட்டு போயிடுவீங்க. அந்த கட்சியில் இருக்க பொம்பளைங்க நாளைக்கு அங்கே போய் நின்றுட்டு நிற்கும். அதுங்களுக்கெல்லாம் உண்மையாலுமே மானம், சூடு, சொரண, ரோசம்லாம் இருந்தால் அதிமுகவில் ஒரு பெண் உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது. அப்பயும் மீறி பெண் உறுப்பினர் இருந்தால் என்ன, அது மானங்கட்ட பொழப்பது. ஏன்னா அந்த ஜெயலலிதா மேலேயும் சசிகலா அம்மா மேலேயும் இருக்கிற ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள், அதுங்க அந்த 2 பேரால் தான் இதுங்க எல்லாம் ஆளானது. இந்த 2 பேரையும் இன்றைக்கி அடக்கம் பண்ணி ரோட்டில் விட்டானுங்க. அந்த அம்மா சம்பாரித்து வச்ச கொடநாட்டில் போய் சொந்த கட்சிக்காரன் உள்ளே புகுந்து கொள்ளடிக்கிறான், அங்கே கொலை பண்ணுறான். அந்த கூலிப்படைக்கு தலைவர் எடப்பாடி. எவனாவது அந்த கட்சியில் கேட்டானா? கேட்க மாட்டான். அதையும் மீறி அங்கே எவனா கட்சியில் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. 2 பெண்களையும் ரோட்டில் போட்டுட்டு கேவலப்படுத்திட்டு எடப்பாடி நடந்து வராரு. ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, சசிகலா அம்மா உங்களை பற்றி இதை மாதிரி சொல்கிறாங்களே, என்ன நினைக்கிறீங்கன்னு. உடனே அவர் சொல்கிறார், சூரியனை பார்த்து குலைப்பதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாதுங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த அம்மா நாயின்னு தானே அர்த்தம். அதானே அர்த்தம், மாற்று கருத்து இல்லையே. இதை விட எவனாவது கேவலப்படுத்த முடியுமா? சொல்லு. இவங்கெல்லாம் குடித்த மார்பு எது, பிடிச்ச மார்பு எதுன்னு தெரியாமல் அறுக்கிறவங்க. அதனால் இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் பெண்கள் மரியாதையே கொடுக்கக்கூடாது. அதனால் நான் ஓப்பனாகவே பேசுகிறேன், எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. அதனால் பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பையும் பெண்களுக்கு உண்டான உரிமைகளையும் பெண்களுக்காகவே அனைத்து சலுகைகளையும் கொடுக்குற ஒரே கட்சி இன்றைக்கி திமுகவாக மாறிடுச்சுன்னு பெண்களுக்கே தெரியும். கண்டிப்பாக நான் விளக்கமே கொடுக்கல. நாங்களும் அதை சொல்ல தான் ஆசைப்படுறோம். திமுக வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க, பெண்களை தவறாக பேசுனாங்கன்னா கட்சி விட்டு நீக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு இடத்துல திமுக இருக்கணும் தான் நாங்களும் விரும்புகிறோம். நீங்கள் அந்த நடவடிக்கையை எடுக்கணும் திமுக அப்படின்றத நாங்களும் கண்டிப்பாக வெளியிடுறோம். இந்தியா முழுக்க வந்துகிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு, எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அது கருத்து கணிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து கிட்டத்தட்ட 350 சீட்டுகள் பாஜக வென்றும், தனி பெரும்பான்மையோடு 3வது முறையாக பிரதமராக போகிறாரு மோடி அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்வை என்ன சார்? எவ்வளோ சீட்டு ஜெயிப்போம்னு சொல்கிறாரு? 350க்கு மேலே, 400 சீட்டுன்றாங்க பாஜக. ஆனால் கருத்து கணிப்புலாம் 350 மேலேன்னு சொல்கிறாங்க. 400 பிரதமர் மோடியை 400 சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், 400. அப்போ 153 சீட்டு எந்த தொகுதி தோக்குதுன்னு அவர் சொன்னார். ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசலாமா? 10 வருஷம் நாட்டை ஆண்டுட்டு 543 தொகுதியிலையும் பாஜக கொடி பறக்கும், என்னுடைய சாதனை மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்கு, 543 தொகுதியும் ஜெயிக்குண்டா அப்படின்னு சொன்னால் தானே அந்த கட்சியில் சீட்டு வாங்கினவன் இவரை பெரிய மனுஷன் சொல்லுவான். இல்லை, லாஜிக்காக பேசுகிறாருல்ல, இவர் பெரிய மனுஷன் சொல்லுவான். இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்? 40 ஜெயிப்போன்னு எங்களுக்கு ஏதாவது ஜோசிகாரன் சொன்னானா? சொல்லல. எங்கள் நம்பிக்கை, எங்கள் ஆட்சி மேலே இருக்க நம்பிக்கை, எங்கள் கட்சி தலைவர் மேலே நம்பிக்கை. 40 நமதே, நாடும் நமதேன்ட்டோம். அதை பற்றி கவலை கிடையாது. 1-2 தோக்குறோம் ஜெயிக்கிறோங்கிறது கவலை இல்லை. நாங்கள் அதை பற்றி யோசிக்கலை.
234 தொகுதியும் திமுக ஜெயிக்கும் தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு 83 தொகுதிகள் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு நாங்கள் என்றைக்கு சொல்ல மாட்டோம். புரியுதா? 10 கட்சி கூட்டணியாக இருக்கிற இந்தியா கூட்டணி 300 இடங்களில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பப்ளிக் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போடலாம். ஏன்னா நாங்கள் ஃபுல் வந்துடுவோம், மற்றவன் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு பிரதமர் அப்படி கிடையாது. நான் மொத்தமாக இருக்கிற 543 தொகுதியிலும் இந்த முறை பிரதமர் மோடியோட எம்பளம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக மக்கள் மனதில் இருக்கார், ஜெயிப்பார்னு சொல்லியிருக்கணும். அவரே 400 தொகுதி தாங்கிறாரு. அவரே 153 தொகுதி மேலே நம்பிக்கை இல்லை. எனக்கு 400 தொகுதி மேலே நம்பிக்கை இல்லை. தமிழ்நாட்டு ரிசல்ட் என்ன சார் இருக்கும்? ஒரே வரியில் முடிச்சுட்டேன்னு, 40ம் நமதே, நாடும் நமதே. அப்படி தான் எங்கள் முதல்வரோட பாலிசி. நாங்கள் அதில் ஒரு காலம் பின்வாங்க மாட்டோம். ரொம்ப நன்றி சார், எங்களோட இணைந்து பல கருத்துக்களை பெற்றோம். மகிழ்ச்சி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.